அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இத்தனை ஆண்டு காலத்துல எவ்வளவோ பத்திரிகையாளர் சந்திச்சிருப்பாரு. ஒரு ஊர்ல ஒரு நிகழ்வுனா ஒரு விமான நிலையம் போனோன்னு ஒரு பேட்டி, விமான நிலையத்தை இறங்கணும்னு ஒரு பேட்டி, அந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேட்டி, அந்த நிகழ்வுல பேசிட்டு திருப்பி நிகழ்வு முடிஞ்சோன்னு ஒரு பேட்டி, காது குத்து, கல்யாணம், நல்லது கெட்டது, ஆர்ப்பாட்டம், போராட்டம், கட்சி கூட்டம் எல்லாத்துலயுமே வந்துட்டு பத்திரிகையாளர் சந்திப்பு கூப்பிட்டு கூப்பிட்டு நடத்துவாரு. ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா, இப்போ ஒரு சபையில நிகழ்வு நடக்குதுன்னா ஒரு 5 நிமிஷம் தான் அந்த நிகழ்வு. ஆனா 3/4 மணி நேரம் அந்த பேட்டி கொடுப்பாரு. ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பத்திரிகையாளர் சந்திப்புலாம் எவ்வளவோ நடத்திருக்காரு. ஆனா அந்த பேட்டிகள் எல்லாம் வந்துட்டு தம்பிகள் நாங்களே வந்துட்டு அதை ஒரு வாட்டி தான் பார்ப்போம். அது கடந்து போயிருப்போம். அதை பார்க்க முடியாம தவிர்த்திருப்போம். எவ்வளவு வேலைகள்ல மறந்துருப்போம். ஆனா அரசு அமைஞ்சிருக்கு, என்ன சொல்ல விரும்புறீங்க? புதிய அரசு அவ்வளோதான். எந்த அளவுக்கு திரைத்துறையில இருந்து தம்பி போங்க தம்பி, வேலையை பாருங்க. புதிய அரசு அமைஞ்சிருக்கு, என்ன சொல்ல விரும்புறீங்க? புதிய அரசு அவ்வளோதான். எந்த அளவுக்கு திரைத்துறையில இருந்து தம்பி போங்க தம்பி, வேலையை அண்ணன் வந்துட்டு அந்த பத்திரிகையாளர் கையாண்ட விதத்தை வந்துட்டு நானே ஒரு 1000 முறைக்கு மேல ரசிச்சு ரசிச்சு இன்னமும் பார்த்துட்டு இருக்கேன். இப்பதான் எனக்கே அண்ணன் வந்து ஒரு கரிஷ்மாலிட்டி லீடர் மாதிரி எனக்கே தோணுது. அண்ணன் இதே மாதிரி தொடர்ந்து பத்திரிகையாளரை கையாண்டு ஒரு மிகப்பெரிய கரிஷ்மாலிட்டி லீடரா வரணும்னு சொல்லிட்டு இந்த தம்பியும் வேண்டுகோளா வைக்கிறேன். நன்றிண்ணே.